ஷே விஷ்ணு ஏப்பா ஏப்பா எட்டநாட்டு சனி ஏப்பா இப்போ எல்லாம் நிறையா ஏப்பா அச்சடித்த பேப்பர்லாம் பிடிக்க பரவாயில்ல கட்டிக்காரன்ப்பா ஆட்டி விடு இன்னும் ஆட்டி விடு. தமிழ்நாட்டிலையும் அடிச்சு விடுதான். தமிழ்நாட்டில் அடிச்சு விடுற காரணம் என்ன? நீதிமன்றம் கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. ஒரு இடம் பணம் வாங்குறது, இடம் கொடுக்கறது உள்ள பதிவில் ஒரு அமௌண்ட்டு பதிவு தான். வெளியில் அடித்த பெட்டி பேப்பர் அவன் வச்சுருக்கான். அடித்து வச்சு 40 கோடி 50 கோடி 2000 கோடி 1000 கோடி 500 கோடி பினாமியில் அவனுக்கு கொடுக்கான். இடத்த வாங்குறவன் எழுதி வச்சுருக்கான்ல. அதுக்குத்தானே ஜமீன் கணக்கு எல்லாம் போட்டார். கொடுப்ப ஆதார கார்டு ரேஷன் எல்லாம் செக் பண்ணா இந்த கணக்கு உள்ளே வரும்ப்பா. முக்கால் சத்தியம் ஏப்பா இதுதான் கணக்கு ஓடுது. பத்திரப்பதிவில் இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இது சிபி ரிப்போர்ட்டு சிஐடி ரிப்போர்ட் இதெல்லாம் பார்க்க முடியாது. எப்படி பார்ப்பான்? அவனுக்கு வேலை அதிகாரியை பார்க்கவா இங்கே பார்ப்பான். இங்கே உள்ள கணக்கு யாரும் பார்க்க இதுதான் பெரிய கணக்கு. அப்போ ஏற்கனவே தெரியும் சிபி ரிப்போர்ட்டு சிஐடி அவனே வாங்குவான்ல, இடம் வாங்குவான்ல. உள்ள பதிவு ஒன்று, வெளியில் ரேட்டு புரோக்கர் மூலியமாக முடிக்க பணம் கட்டுவான்ல, பணத்தை கட்டுவான். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ எல்லாவனும் மாட்டி கூவ மாதிரி குத்த வச்சிருக்கிய. கடவுள் ஒன்று இருக்காருன்னு தெரியாத அளவுக்கு விளாண்டியெல்லாம் எப்படி பார்த்தோம்? இப்போ பேப்பர் அடித்த பேப்பர் தமிழ்நாட்டிலே அச்சடித்து நீதிமன்றம் கோர்ட்டில் வழக்காடுது. ஆந்திராவில் வழக்காடி கொண்டே இருக்குது. அங்கேயும் அச்சடித்த பேப்பர் இந்த ஜனநாயக ஓட்டு போட்டு அடிக்கான்ல, அவனை அடிக்கான்ல. அப்போ இது என்ன விளையாட்டு அப்படிங்காரு? இந்த பேப்பர் விளையாட்டு என்ன விளையாட்டுங்காரு? அப்போ டெல்லியில் உள்ளவனை செண்டா தூக்கி நடு ரோட்டில் 2 அது என்ன செய்தாரோ அவர் கோவத்தில் நிற்காரு. அடுத்து ஆந்திரா, அடுத்து கர்நாடகா. எப்போ கர்நாடகாவில் அடிச்சு விடுதான், ஆந்திராவில் அடிச்சு விடுதான். எல்லாம் இப்போ மாட்டிகிட்டு தான் இருக்குது. காவல்துறைக்கு எல்லாம் தெரியும். காவல்துறை அதிகாரிகளுக்கு எல்லாம் தெரியும். ஐயா அச்சடிச்சான் பேப்பர் இருந்தாங்க நீதிமன்றத்தில் இவனை பிடிச்சி கொடுக்காங்களா? அச்சடித்த பேப்பர் செத்த பேப்பர் எப்படி? இது எவனாலும் அடிக்கலாமே, ஒவ்வொரு வீட்டுக்காரனும் அடிக்கலாமே. சென்னை ஓட்டு போடுறான்ல, அவனே அடித்து அவனே விளையாடுவான். எப்படி விளையாட்டு இந்த விளையாட்டு? நீதிமன்றம் கோர்ட்டார் கேட்டுக்கோப்பா. மகாராஷ்டிராலையும் மோடியும் அடிக்கான். மத்திய அரசு நிதி அமைச்சர் கொடுக்கால அவளும் அடிக்கா. வெளியில் சென்னை ஓட்டு போடுறவனும் அடிக்கான். அப்போ இது என்ன விளையாட்டு? சீக்கிரமாக நுப்பாட போகிறப்பா, இல்லைன்னா நொறுக்கி விட்ருவார். ஒன்றும் விட மாட்டார். அவர் கடவுள் நீ உட்காந்து கணக்கு போட்டு கடவுளை கையெடுக்காமல் அளவுக்கு விளையாடுதானா அப்போ எவ்வளோ பெரிய திமிர்த்தனமாக போகிறான். அடி நொறுக்கிடுவார். இப்போ எல்லா இடமும் இறங்கி வராரு. இப்போ நிறையா காகித பேப்பர் வெளியில் ஒவ்வொரு நாடாக அடிபட்டது பூரா அடித்தது பூரா ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ இதில் தான் மாட்ட போகிறான். மோடி காடி தமிழ்நாடு முதலமைச்சர் மாட்டுவான், டெல்லி முதலமைச்சர் மாட்டுவான். இப்போ ஆந்திராவில் இப்போ ஏற்கனவே ஓடிக்கொண்டே இருக்குது அச்சடித்த பேப்பர். ஆந்திரா கர்நாடகா இப்போ அந்த முதலமைச்சர் பூரா மாட்டிடுவான். எப்படி இந்த குறுக்க பூனை மாதிரி போகிறான் பார்த்தியா? தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகாவில் எப்படி நீட்டு மாடு மாதிரி உன்னை இருறா முதலமைச்சர் 2 குண்டை கசை கொடுவார். ராஸ்கட் பூமி அழிக்க வந்த பாய் பேய பூரா முதலமைச்சர் இருக்க பூரா இதே சோழி. கோர்ட்டில் கேட்டுக்கப்பா. அப்போ காகித பேப்பர் யார் அடிக்க சொல்லுதா? அந்தந்த நாட்டுக்கு முதலமைச்சர் தான் அடிக்க சொல்லுதா? அப்போ ஜனநாயக ஓட்டு போடுறதா தான் அடிக்கான். அப்போ அதில் நீங்கள் புரிய வேண்டாமா? புரிஞ்சு நடப்பா, தெரிஞ்சு நடங்கப்பா. கோர்ட்டு நீதிமன்றத்தில் அந்த காகிதம் அச்சை பிடிச்ச பெட்டியே நீதிமன்றம் கோர்ட்டுக்கு வருது. எப்படி வருது? இவன் ஜனநாயக ஓட்டு அடித்த பேப்பரும் உள்ளே வருது நீதிமன்றத்துக்கு. அரசியல்வாதி டெல்லியில் அடித்த பேப்பரும் உள்ளே வருது. அப்போ அந்த 2 நம்பர்களை கண்டுபிடிக்கிறது இல்லையா? என்ன காரணம்? ராஸ்கல் ஒவ்வொருத்தனும் கோடிக்கணக்காக பேப்பரை அச்சடித்து பூமி விளையாண்டுக்கிட்டு இருக்காண்டா. தமிழ்நாடு, டெல்லி, இல்லை மகாராஷ்டிரா பூரா இடத்துல விளையாடுறாரு. குஜராத்லாம் பயங்கரமாக விளையாடுதாண்டா. குஜராத்தில் பூரா மோடி இருக்கிற இடம் பூரா அங்கே அச்சடித்து பூரா ஒரு லேண்டுக்கு இடம் பூரா வேலிசன் பல கோடி அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் நீதிமன்றம் பார்க்கலையாப்பா? போட்டாச்சுப்பா கணக்கு. முக்கால் சத்தியம்.